இன்னைக்கு ஈஸியா ரவா லட்டு சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில நெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம், கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். தேங்காய் ரவை ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவையும் வறுத்தாச்சு. இப்போ ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1.5 கப் சக்கரை போட்டுக்கலாம். அதே கப்ல அளந்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சக்கரை. ஒரு கப் போட்டாச்சு. இப்போ 1/2 கப் அதையும் போட்டுக்கலாம். ஸோ 1.5 கப் சக்கரை போட்டு கலக்கிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்ல 3/4 கப் பால் இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறிக்கலாம். 3/4 கப் பால் ஊற்றியாச்சு. இது நல்லா திரண்டு உருண்டு ஒண்ணா உருண்டு வரணும். திரண்டு வந்தோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிறுத்திடலாம், ஆறணும்னா உருட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா இது வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரவா லட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். சூடா இருக்கும் போதே பிடிச்சிருங்க, ரொம்ப ஆறிச்சுன்னா பிடிக்க வராது. அதனால கொஞ்சம் சூடு பொறுக்கும் போதே பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான டேஸ்டியான டிஃபரெண்ட் டேஸ்டான ஸ்வீட் தேங்காய் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு